மாமியார் அங்கே மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பாவோட கை தெரியுதுங்களா. லஞ்சுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பாருங்கள். எங்கள் சித்தி தான் இன்றைக்கி பண்ணாங்க. ஏன்னா இது கேரளா டிஷ் இல்லையா. எங்கள் மாமியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு ஆழ்வழி கிழங்கு. அதை போட்டு முதிரா பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் முதிரான்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னாங்க. கேரளா டிஷ்ஷு. கேரளாவில் வந்தால் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போல். சென்னையிலலாம் நான் செய்கிறது கிடையாது ஹஸ்பண்டுக்கு, பாவம். இது வந்து நேற்று உருளைக்கிழங்கு பொரியல். அது கொஞ்சமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா இதை வந்துட்டு அவங்களாம் எடுத்துப்பாங்க, நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா. அதனால் நேற்று உள்ளதை எனக்கு வந்துட்டு சூடு பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் இதுவே என்ன நமக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். உருளைக்கிழங்கு இல்லையா, இனஃப் அப்படின்னு. இது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூர்க்காங்காய் பொரியல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எங்கள் மாமியார் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க இன்றைக்கி இதுதான் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ எது எப்படி இருந்ததோ அதை தான் அப்படியே மூடி வச்சிடலாம், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, அதோட அடுப்பு இன்னும் நெருப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதில் தண்ணி போட்டாங்களா, இன்னும் சூடு இருக்குது பாருங்களா. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சூடு எங்கே போயிடும் தெரியாது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா லைட் வார்மாக தான் இருக்குது. சாப்பாடு வடித்த தண்ணி இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா சாரிக்கு, சித்திங்கெல்லாம் டெய்லி சாரிக்கு வந்துட்டு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. நான்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். காலையில் வந்து இந்த டீ எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, நான் வந்து சாப்பாடு வடிச்சிட்டேன்னா உப்பு போட்டு அப்படியே குடிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கஞ்சி தண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு கேரளாவோட ஃபேவரட்டான ஒரு குழம்பு தான், பேர் தெரியல. முளக்கோஷமோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழம்பு இது இன்றைக்கி வச்சுருக்காங்க. எதுக்கு சித்தி இன்றைக்கி சமைச்சாங்கன்னா வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கேரளா டிஷ்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த புடலங்கெல்லாம் போட்டு முளகோஷம் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு மட்டும், எனக்கும் ஹஸ்பண்ட் பையனுக்கு பாப்பாவுக்கு மட்டுமே பொன்னியரி வச்சிட்டாங்க. ஆக்சுவலி மட்டரி கூட இன்றைக்கி வச்சுட்டாங்க. சித்திக்கும் மட்டரி வேணும். ஆனால் அவங்க வந்துட்டு சரி அவங்க ஒரு ஆளுன்றதுனால பொன்னியரியும் எங்கள் கூட சேர்த்து எடுத்துருந்தாங்க. இப்போ ஆள் வேலைக்கு இருக்குன்றதுனால அவங்களுக்கும் சேர்த்தே சமைச்சிக்கிட்டாங்க. இப்போ வேலைக்கு வந்தவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் அப்படியே மூடிடுவோம். நம்ம இருந்த மேனிக்கு இந்த மாதிரி வைப்போம். இதில் தான் சாப்பாடு போட்டு அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் கழுகுனா இனிமேல் தான் அதை அப்படியே வச்சுருவோம். சுக்கு தண்ணி காலையில் வச்ச தண்ணி காலியாகிடுச்சு. காலையிலே இதே போல் தான் வச்சேன். இப்போ ஆள் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அடிக்கடிக்கு நல்ல வெயில் அடிக்கடிக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால காலியாகிடுச்சு. இது 2வது வாட்டி வச்சுருக்கோம். மணி இன்னும் 2 கூட ஆகலை, அதுக்குள்ளே 2வது வாட்டி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நான் இன்னும் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சிருவேன்னு நினைக்கிறேன், 3வது டேஸாக. அதுக்கப்புறம் பப்படம். உண்மையிலே இந்த வாட்டி பப்படம் எனக்கு என்னவோ இஷ்டமே இல்லைங்க. ஏன்னா பப்படம் அது வந்துட்டு ஃபுல்லும் உப்பாக இருக்குது. உப்பு 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 வாயில் வைக்க முடியல. அதனால் நான் பப்படமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ரசம் இருந்தால் கூட நான் பப்படமே எடுக்க மாட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டான்ற மாதிரி இருக்குது. நிறைய உப்பு. அந்த அண்ணங்கிட்ட சொல்லணும், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லைன்னா நல்லா இல்லை, உப்பாக இருக்குது, கொஞ்சமாக வந்து கம்மி பண்ண சொல்லணும். இப்போ காலையில் வச்ச தண்ணி இருக்குன்னு சொன்னாலே அது கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு ஃபுல்லாக மறுபடியும் வேறு வச்சுது. காலையில் பொடி நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டாங்க சித்தி. இதை ஆற வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டு டிஷ்.